Nous allons prier. அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய திருச்சமூகம் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வருகிறதற்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாகி இருக்கிறபடியினாலே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, எப்படி செபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாத வேளையிலும் பரிசுத்த ஆவியான தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு அளவு கடங்கா பெருமூச்சோடு செபிக்கிறதற்கான நன்றி சொல்லுகிறோம். இந்த வேளையிலும் தேவரீர் இந்த வசனத்தை நீங்க ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபம் பண்ணுகிறோம். அப்பா ஆண்டவரே, பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் எதையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த வசனத்தை பேசும்போது எனக்கும் ஜனத்துக்கும் பரத்தில் இருந்து ஆண்டவரே அந்த ஆவிக்குரிய மன்னாவை நீ தர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். வாழ்விலே மாற்றம் உண்டாக வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செபிக்கிறோம் எங்கள் பிதாவே. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில் வந்திருக்கிற தேவ ஆவியானவரே, எங்களை நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். எங்களை நீங்க ஆளுகை செய்யுங்க, போதிக்கிற கிருபை ஞானத்தால் நிரப்புங்க. கேட்கிறவர்கள் ஆண்டவரே அதை புரிந்து கொள்ள, அதை அபியாசிக்க வேண்டும் என்ற விருப்பத்தை உண்டு பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. ஓகே, நாங்க ஜெபத்தை குறித்து கற்றுக்கொண்டு வருகிறோம். ஜெபம் மிக மிக அவசியமானது. ஆனால் ஜெபத்துக்கு சில வரமுறைகளை தேவன் வைத்திருக்கிறார். அந்த வரைமுறைக்கு உட்பட்டு நாங்கள் ஜெபித்தால் ஒழிய எங்களுடைய ஜெபம் கண்ணீரோடு ஜெபித்தாலும் சரி, பல மணி நேரம் ஜெபித்தாலும் சரி, உபவாசம் பண்ணி ஜெபித்தாலும் சரி, அது கேட்கப்பட மாட்டாது. Le Seigneur a mis quelques ordres, quelques règles pour pouvoir prier correctement. Peu importe si vous priez en larmes, peu importe si vous priez avec acharnement, si vous ne suivez pas les règles que le Seigneur vous a prescrites, alors votre prière ne sera pas écoutée. La première fois, je vous ai dit que la foi est très très importante. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துறது கூடாத காரியம். அவரிடத்திலே சேருகிறவர்கள் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவனுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். On sait très bien qu'il est impossible d'être agréable à Dieu sans la foi, car il faut que celui qui s'approche de Dieu croit qu'il existe et qu'il est le rémunérateur de ceux qui le cherchent. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 4-5 ஒரு மாசம் தொடர்ந்து விசுவாசத்தை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். Nous avons étudié concernant la foi pendant un mois. விசுவாசங்கிறது சும்மா இப்போ ஒரு வருத்தம் வந்துருச்சு நான் விசுவாசிக்கிறேன் வருத்த சுகமா, இது அல்ல விசுவாசம். La foi c'est pas quelque chose comme par exemple quand une personne tombe malade, je vais avoir la foi et je vais prier pour cette personne. Ce n'est pas ça la foi. ஏற்கனவே நமக்கு விசுவாசத்தை நம்ம உள்ளுக்கு வளர்த்து வச்சிருக்கணும். Déjà auparavant nous devons croître notre foi en Dieu. இதை கற்றுக்கொண்டு இதை மெடிடேட் பண்றது போல விசுவாசம் எதிலையும் வளராது. De la même manière qu'on apprend et qu'on médite la parole de Dieu, notre foi va grandir. ஓகே, நான் அது ஒரு மாசம் பிரசங்கம் பண்ணாலும் அதை சொல்ல தேவையில்ல. Ça fait un mois que je prêche pour la foi. இரண்டாவது நான் சொன்னோம் தேவ சித்தத்தின்படி எதை கேட்டாலும் தேவன் தருவார் சொல்லிருக்கார். Et je vous ai expliqué la dernière fois que peu importe les choses que vous demandez avec la volonté de Dieu, il va vous les accorder. அதுல நான் உங்களுக்கு சொன்னேன், தேவ சித்தம்னு சொன்னோன்னே இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பாஸ்டர்ஸ்மாரும் விடுற பிள்ளை, நீ வீடு வாங்குறதுக்கு தேவ சித்தமா, கார் வாங்குறதுக்கு தேவ சித்தமா, நீ ஆசீர்வதிக்கிறதுக்கு தேவ சித்தமான்னு சொல்லி முதலாவது அதை கொண்டு வருகிறது. Quand on parle de la volonté de Dieu, la plus grande, les pasteurs font une grande erreur, c'est que lorsqu'on parle de la volonté de Dieu, ils pensent à acheter une maison, acheter une voiture, etc. நான் கேக்குறேன், வாடகை வீட்ல இருந்தா என்ன? Moi je vous pose une question, est-ce qu'il y a un problème d'habiter dans une maison ou un rouleau? ஆவிக்குரிய ரீதியா ஆசீர்வதிக்கப்பட்டு வாடகை வீட்ல இருந்தா தான் என்னங்கறேன். Si de manière spirituelle nous avons été bénis, mais malgré tout nous vivons dans une maison ou dans un appartement qui est loué, est-ce que ça pose un problème? ஆகவே தேவ சித்தம்னு சொன்னோன்னே எங்களுக்கு வர வேண்டியது தேவனுடைய சித்தம் என்ன? நாங்கள் பரிசுத்தமாய் ஜீவிப்பதே தேவனுடைய சித்தம். Quelle est la volonté de Dieu? C'est de pouvoir vivre une vie saintement. உங்களுக்கு நான் தெளிவா சொன்னேன், எத்தனை பேர் நீங்க விளங்கி கொண்டீங்களோ தெரியாது. ஒரு வீடு கேட்டால் தரலாம், தராம விடலாம். அது தேவன் எனக்கு வீடு வாங்க சித்தமா இல்லையான்னு தேவனுக்கு தான் தெரியும். Lorsqu'on demande une maison, c'est la volonté de Dieu de nous l'accorder ou pas. Le seul Dieu sait si nous méritons d'acheter une maison ou pas. ஒரு அழகான பிள்ளை இருக்குது, இதை நான் மேரி பண்ணவான்னு கேட்டால் அது தேவ சித்தமா இல்லைன்னு எனக்கு தெரியாது. Il y a une très belle jeune fille, est-ce que je dois l'épouser ou pas? Je ne le sais pas. ஆனால் நீ பரிசுத்தமாகிறது தேவ சித்தம். Mais de jour en jour tu te sanctifies, c'est la volonté de Dieu. ஆகவே நீ பரிசுத்தமாகிறதுக்கு
உதாரணத்துக்கு நான் தாழ்மையா வாழணும் ஆண்டவரே, Seigneur, je dois vivre humblement, அல்லது நான் நீடிய பொறுமையா இருக்கணும் ஆண்டவரே, je dois vivre avec patience, அல்லது நான் மிகுந்த தாழ்மையா இருக்கணும் ஆண்டவரே, je dois avoir beaucoup d'humilité en moi. ஆண்டவரை நான் மன்னித்து பழகணும் ஆண்டவரே. Seigneur, aide-moi à pardonner les autres. இப்ப இந்த இவைகளை நீ வைத்து ஜெபித்தால் 100% தருவார். ஏன்னா அது தேவனுடைய சித்தம். Et si tu pries ainsi à 150%, le Seigneur va l'accorder. Pourquoi? Parce que c'est la volonté de Dieu. இந்தியன் சர்ச்சஸ் நினைக்கும் போது எனக்கு கவலை. Quand je regarde les églises aujourd'hui, je suis attristée. ஆவிக்குரிய வார்த்தைக்கு எந்த ஒரு மகிமையும் கொடுக்கிறது இல்ல. Il donne aucune gloire à la vie spirituelle. இந்த உலகத்துல எப்படி வாழ்றது, உலகத்துல எப்படி நல்லா இருக்கிறது, இதுதான் போதிக்கிறது. Ils sont en train d'enseigner sur comment vivre une bonne vie sur la terre. நான் அது அதிகமா வாஞ்சிக்கல. Et je n'espère pas autant. தேவராஜ்ய தெளிவா சொல்றேன், தேவராஜ்யத்தை நீதியை தேடுங்க, அது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Et je le dis clairement, recherchez premièrement le royaume et la justice de Dieu et tout vous sera accordé. நான் உங்களுக்கு தெளிவா சொன்னேன், வீடு வாங்குறதுக்கோ அல்லது கல்யாணம் கட்டுறதுக்கோ ஜெபிக்கிறது தப்பல்ல. Je vous ai déjà expliqué clairement la dernière fois que ce n'est pas une erreur de prier pour acheter une maison ou pour avoir une bonne épouse. எது தவறு? Qu'est-ce qui est en tort? நாங்க அதனை முன்னுரிமை பரிசுத்தவாதத்துக்கு கொடுக்காமல், எங்களுடைய தாழ்மைக்கு கொடுக்காமல், எங்களுடைய நீடிய பொறுமைக்காக ஜெபிக்காமல், எங்களுடைய கண்ணினிச்சைந்து வெளிவரத்துக்கு ஜெபிக்காமல், நாங்க மன்னிக்கிறதுக்கு ஜெபிக்காமல் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது மிக மிக தவறான ஒரு காரியம். Mais l'erreur, c'est le fait de pouvoir donner beaucoup plus d'importance dans la prière pour pouvoir obtenir une maison, pour avoir une bonne épouse, pour vouloir vivre une bonne vie sur la terre, plutôt que demander à Dieu d'apprendre à pardonner, d'apprendre de vivre avec humblement, de vivre saintement. நான் சொன்னேன், என்னுடைய வாக்கியல உதாரணமா சொன்னேன், நீ பரடு வாக்கிய நான் எடுக்கலாம். தேவனுடைய அந்த 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 வெளிப்படுத்தின சித்தம், அதுக்கு நாங்கள் கீழ்ப்படியும் போது வெளிப்படுத்தாத சித்தத்தில் நானே கொலை நினைச்சாலும் ஆண்டவர் அந்த நேர்த்தியாய் வடிவாய் அழகாய் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார். Si je réalise la volonté qui est révélée dans la Bible correctement, alors même si je fais des erreurs sur la volonté qui est non révélée, le Seigneur est fidèle et fort pour pouvoir corriger. நாங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லையோ அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க பார்க்கிறோம். Nous donnons l'importance aux choses qu'il ne faut pas donner l'importance et nous ne donnons pas l'importance aux choses auxquelles nous devons donner de l'importance. நான் ஒரு நாள் பாஸ்டராகவும் நான் ஜெபிச்சது இல்லை. Je n'ai jamais prié pour être pasteur. ஆனா நான் அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிய மனதா இருந்தபடினாலே எங்க வந்து நான் நிக்கணுமோ அங்க வந்து நிக்கிறது எனக்கு. Mais comme j'avais la volonté de pouvoir réaliser sa volonté qui était révélée, le Seigneur m'a amené à réaliser sa volonté. இன்னைக்கு மனம் திரும்புவோம். Aujourd'hui, nous devons nous repenter. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். Nous devons donner l'importance aux choses auxquelles nous devons donner de l'importance. அடிக்கடி நான் சொல்லுவேன், உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பரிசுத்தமான C.S. லூயிஸ் அழகா சொல்லுவார், முதலாவது தேடு, இரண்டாவது ஆட்டோமேட்டிக்கா அவன் கரெக்டா வந்து விழும். Tout d'abord, un homme de Dieu a dit, recherche premièrement ce que tu dois rechercher pour Dieu et automatiquement les choses secondaires te seront données. தமிழ்ல அழகான பழமொழி இருக்குது, பல நழுவி பால்ல விழுந்தது போல. அந்த அளவுக்கு நீ முதலாவது தேடினால் எல்லாமே உன்னுடைய மடியில வந்து விழும். Si tu cherches premièrement ce que tu dois chercher premièrement, alors toutes les choses secondaires te le seront accordées. ஓகே, இந்த நாள் மூணாவது காரியத்தை பார்க்க போறோம். Nous allons voir la troisième chose aujourd'hui. தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவுள். Ce que le Seigneur a permis, l'homme ne peut pas le séparer. என்னடா சொல்ல போறான்னு பாக்குறீங்க, நான் அந்த அதுக்கு பாருங்க, எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் சுவிசேஷம் Nous allons prendre Jean 13வது அதிகாரம் chapitre 13 6ல இருந்து verset 6 10 au verset 10. ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க. உங்களுடைய இது பல தடவை கேட்டிருக்கலாம். நான் இன்றைக்கு இருதயத்தில் ஒரு பெரிய ஒரு கிரியை பரிசுத்த ஆவியானவர் நடப்பிப்பாரா. Il vint donc à Simon Pierre et Pierre lui dit, toi Seigneur, tu me laves mes pieds. Jésus lui répondit, ce que je fais, tu ne le comprends pas maintenant, mais tu le comprendras bientôt. Pierre lui dit, non, jamais tu ne me laveras les pieds. Jésus lui dit, si je ne te lave, tu n'auras point de part avec moi. Simon Pierre lui dit, Seigneur, non seulement les pieds, mais encore les mains et la tête. Jésus lui dit, celui qui est lavé n'a besoin que de se laver les pieds pour être entièrement pur. Et vous êtes purs, mais non pas tous. அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான்.
இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீ ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல, என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாய் இருக்கிறான். நீங்களும் சுத்தமாய் இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். ஓகே, ஒரு நிமிஷம் அந்த தம்பி நல்ல வர்ஷிப் செஞ்சார். ஒரு கையெழுத்துக்கு அவருக்கு நன்றி சொல்லுவோமா? அவரை தெரியாது, அவர் பிறக்க முன்னே நான் அந்த ஹைப்ரோன்ல நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். Moi je ne le connaissais pas, mais avant même qu'il naisse, j'ai déjà prêché dans une église. அவருக்கு 23 வயசு இருக்கு. நான் 25 வருஷத்துக்கு முன்னுக்கால அங்க போய் அந்த ஹைப்ரோன் கட்டும்போது நான் கூட இருந்து உதவி செஞ்சேன். Je pense qu'il a 23 ans aujourd'hui, mais avant 25 ans, j'ai déjà été dans cette église. அவரை தெரியாது, அவர் தகப்பனார் நல்லா தெரியும். Mais je connais son père. ஓகே, கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாரா. Le Seigneur le bénisse. அவர் சின்ன வயசுல இப்படி ஒரு ஊழியத்தை செய்தது மகிமையான காரியம். C'est quelque chose de glorieux de faire un si grand ministère à cet âge. ஓகே, நாங்கள் இதுக்கு வருவோம். ஓகே, அப்போ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், அடிக்கடி பிரசங்கிக்கப்பட்ட ஒரு வசனம். C'est un verset que tout le monde connaît, qui a souvent été prêché. பேதுரு சொல்றான், ஆண்டவர் சொல்றான், நான் காலை கழுவ போறேன்னு சொல்லும்போது பேதுரு சொல்றான், இல்லை நீ கால்களை கழுவப்படாது. Lorsque Jésus s'approche de Pierre pour laver les pieds, Pierre lui dit non, ne me lave pas les pieds. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, முழுகுனவன் முற்று முழுதா சுத்தமாக தான் இருக்கிறான், ஆனால் நீ காலை கழுவுனா தான் என்னோட பங்கு இருக்குன்னு. Mais Jésus lui dit, celui qui est lavé n'a besoin que de se laver les pieds pour être entièrement pur. இது கொஞ்சம் சவுண்டா வச்சுருவாங்க. ஓகே, அப்போ என்ன கவனிங்க, இது நமக்கு நல்லா தெரியும். அதாவது ஒருவன் நீதிமான் ஆக்கப்பட்டிருந்தால், si quelqu'un a été justifié, அது மறுபடி பிறந்திருந்தா எப்படி சொன்னாலும் பரவாயில்ல, si quelqu'un est rené de nouveau, அவனுக்கு தேவ சமூகத்துக்கு போறதுக்கு புதிய ஜீவனுள்ள மார்க்கத்தை தேவன் திறந்திருக்கிறார். et le Seigneur a ouvert les portes pour qu'il puisse s'approcher de Dieu. ஆனால் அவன் கால்களை கழுவாவிட்டான். என்ன சொன்னால், ஒவ்வொரு நாளும் அவன் விடுகிற பிள்ளையை அவன் உணர்ந்து மனம் திரும்பி இயேசு விட்ட இரத்தத்தாலே கழுவாவிட்டால் அவனுக்கு தேவன் பயிற்சி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. Le Seigneur lui lave les pieds tous les jours. C'est lorsqu'il pêche, il doit aller auprès du Seigneur, confesser les péchés pour que le sang du Seigneur Jésus-Christ puisse le purifier afin qu'il s'approche de Dieu. இப்போ நான் சொன்னேன், தேவன் இணைச்சதை மனிதன் பிரிக்காதிருக்க கடவுள்னு. Si le Seigneur a assemblé deux choses, l'homme ne peut pas le séparer. ஆகவே நல்ல கவனிங்க, நீதிமான் என்ற வார்த்தை அப்போ ஜெகன் போன முறைக்கு முறையோ ரெண்டு தரம் அருமையாக கொடுத்தாரு. Concernant la justification, qu'est-ce que c'est que d'être un homme juste? Le frère Jérémie l'a déjà prêché la dernière fois. நீதிமான் என்ற வார்த்தை சந்தோஷமான வார்த்தை. Le mot juste, c'est un mot joyeux. ஏன்னா எங்களுக்கு வாழ்க்கையில் ஒருபோதும் நாங்கள் நீதிமான்களாய் வாழ முடியாது. Parce qu'on ne peut jamais vivre de manière juste dans notre vie. இயேசு தன் இரத்தத்தினால் எங்களை நீதிமானாக்கி Mais இருக்கிறார். c'est le Seigneur Jésus-Christ par son sang qui nous a justifiés. அதோட ஆழ அகல உயரம் மிகப்பெரிய. Sa grandeur, son largeur, la hauteur est très grande. ஓகே, அப்ப என்ன பண்ணுங்க, இப்ப நாங்கள் நீதிமானா இருக்கு. இப்ப என்ன பண்ணுங்க, இப்ப தேவ சமூகத்துக்கு போறதுக்கு, Pour pouvoir aller à la présence de Dieu, நீதி பாருங்க இப்படி பார்ப்போம், நிலையின்படியும் நாங்கள் நீதிமானா இருக்கணும். il faut que nous soyons justes sur l'instant. அதாவது நிலையின்படி நான் சொல்லும் பொழுது, இயேசுநாதர் ரத்தம் சிந்தினார், அந்த ரத்தத்தை நீ விசுவாசித்திருந்தால் நீ நிலையின்படி நீதிமானாய் மாற்றப்படுகிறாய். Si vous avez foi et que vous avez été lavé par le sang de Jésus-Christ, alors vous êtes un juste. அப்பொழுது இந்த தேவாலயத்திலே மேலே தொடங்க கீழே மட்டும் அந்த திரட்சிகளை கிழிஞ்சது. என்னன்னா, நாங்கள் நீதிமானாய் இப்போ இருக்கிறோம், அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே எப்போது போறதுக்கு புதிய ஜீவனுள்ள மாற்றத்தை இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தினார். Nous voyons que le jour où le Seigneur a été crucifié, que le rideau a été déchiré en deux, car maintenant nous avons la possibilité de pouvoir s'approcher de Dieu. நிலையின்படி நீதிமானாய் மட்டுமல்ல, ஜெபத்துக்கு நடையின்படியும் நாம் நீதிமானாய் இருக்காவிட்டால் ஜெபம் கேட்கப்பட மாட்டாது. Il ne faut pas que nous soyons juste des personnes qui sont justes dans la situation actuelle, mais il faut que dans notre vie de pratique, nous soyons également des justes. இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்,
நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கிற ஜெபத்தை தேவன் கேட்டிருந்தால் 4, 5, 6 தரத்துக்கு மேலே இந்த உலகம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டிருக்கும். Si le Seigneur avait écouté notre prière, si nous étions des justes dans la prière, alors à 7 fois, 5 fois plus, le royaume, la terre aujourd'hui serait libérée, aurait obtenu le salut. ஆனால் எங்களுக்கு தெரியும் ஒரு சொற்ப ஜனம் தான் உலகத்தை ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. Mais nous savons très bien que très peu de gens ont été sauvés aujourd'hui. அதோட அர்த்தம் என்னன்னா, Qu'est-ce que cela veut dire? எங்களுடைய அநேகருடைய ஜெபத்தை தேவன் கேட்கல. Ça veut dire que beaucoup de prières n'ont pas été écoutées. ஏன் கேட்கல? Pourquoi cela n'a pas été écouté? ரெண்டு காரியம். Il y a deux choses. சிலர் இன்னும் சபைக்குள்ள இருக்கிறாங்க ஆனா நீதிமானாக்கப்படவில்லை. Parce qu'il y a beaucoup de personnes qui sont dans l'église mais qui ne sont pas encore devenues des justes. நான் பிறகு வரேன். இரண்டாவது ஒரு சிலர் நீதிமானாக்கப்பட்டிருக்காங்க. Certaines personnes ont été justifiées. ஆனா நடைப்படி நீதிமான்களாய் வாழ்கிறதில்லை. Mais en statut actuel, ils ne vivent pas selon devraient vivre injuste. என்ன கவனிங்களா? Écoutez-moi. நீங்க நீதிமான்னு நினைச்சுக்கொண்டு நான் பேசுறேன் இப்ப. Je suis en train de vous parler en vous considérant comme étant des personnes justes. அதாவது நிலைப்படி நீங்க நீதிமான் அப்படி நீங்க உன்னத சொன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க அந்த நினைவோட பேசுறேன்னு வைங்க. Imaginons que de manière sur votre place, sur votre statut actuel, vous êtes des justes. ஆகவே நீதிமானாக இருந்தால் தேவஸ்தலத்துக்கு போறதுக்கு நமக்கு புதிய ஜீவன் உள்ள மார்க்கத்தை தேவன் தந்திருக்கிறார். Le Seigneur nous a permis de pouvoir s'approcher de lui car il nous a justifiés. கலாத்தியர் 4:6 பார்த்தா அப்பா பிதாவே என்று சொல்லுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Le Seigneur dans Galates on peut lire qu'il nous a donné la possibilité pour que nous soyons ses enfants. 3:12 எபே சொல்லப்பட்டிருக்குது தைரியமா நீங்க கிட்டிச்சே. Et dans Éphésiens, il est dit qu'on peut s'approcher de Dieu avec force, avec assurance. ஏன்னா இயேசு ரத்தம் உன்னை கழுவி இருக்கிறது. Parce que le sang de Jésus-Christ nous a lavés. நீ பிதாவோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறாய். Nous avons été réconciliés avec Dieu le Père. பிதாவோடு சமாதானம் பெற்றிருக்கிறாய். Nous avons la paix avec Dieu. நீ தேவனுடைய வீட்டாராய் இருக்கிறாய். Tu es quelqu'un qui fait partie de la maison de Dieu. மறுபடி பிறந்திருக்கிறாய். Tu es rené de nouveau. இத சொல்லிக்கொண்டே போகலாம். Et je peux dire, continuer à dire ainsi. ஓகே, இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். Cela et on va le mettre de côté. இரண்டாவது நடையின்படி நீ நீதிமானாய் இருக்கிறாயா? Est-ce qu'en action tu es devenu un juste? இப்போ நான் சொல்றேன் ஏதாவது ஒரு பாவம் கணக்கு தேவையில்லை ஒரே ஒரு பாவம் நீ இன்னும் அறிந்து அறிக்கை பண்ணாமல் இருந்தால் உன்னுடைய ஜெபம் நீ 24 hours உபவாசம் பண்ணி ஜெபித்தால் கூட தேவ சமூகத்துக்கு கிட்டேயும் அது போகாது. Si aujourd'hui vous avez fait un péché que vous n'avez toujours pas confessé ce péché auprès de Dieu, alors peu importe la prière que vous faites, peu importe les jeûnes que vous faites, votre prière ne sera pas écoutée. இப்ப நிலைப்படி நீதிமான் முக்கியமா நடைப்படி நீதிமான் முக்கியமான்னு நீ என்னிடம் கேட்டாய். Si vous demandez si sur ma situation actuelle est-ce que je suis injuste ou est-ce que sur mes actions je suis injuste, இதுக்கு வேற விதமா பதில் சொல்ல நான் விரும்புறேன். mais j'aimerais vous dire une autre réponse. எங்களுக்கு ரெண்டு கற்பனை முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோடு தேவனிலே அன்பு கூறுங்கள். அது கொத்த அடுத்த கற்பனை நீ உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல பிறரை நேசிப்பாய். Il y a deux règles. La première règle c'est d'aimer le Seigneur du plus profond de son cœur, de son âme, de toute sa force, de l'aimer. Et il y a également une autre règle qui dit d'aimer les autres comme on aime soi-même. இப்ப இதுல எது முக்கியமான கற்பனைன்னு கேட்டா et quel est l'ordre la règle qui est plus importante? ரெண்டு முக்கியம் தான். Les deux sont importantes. ஆனால் தேவனிடத்திலே அன்பு கூறுறது அது ஒரு பிரதான கற்பனை. Mais le fait d'aimer Dieu c'est un précepte qui nous est donné par-dessus. அதே போல de la même manière நிலைப்படி நீதிமானா நடைப்படி நீதிமான் எது முக்கியம்னு கேட்டால் si je vous demande quel est votre statut de juste ou est-ce que c'est en action que vous êtes juste, ரெண்டு முக்கியம் தான். les deux sont importantes. ஆனால் நிலையின்படி நீதிமானாக நம்மளால முடியாது. அது ஆக முக்கியம்னா இயேசுநாதர் மட்டும் தான் அதை செய்ய முடியும். En action on peut pas devenir juste car seulement le Seigneur Jésus-Christ peut nous rendre justes. அப்ப நல்லா கவனிங்க அந்த ரெண்டு கற்பனையும் நாம பிரிச்சிட முடியாது. On peut pas séparer les deux commandements. இதத்தான் நான் சொன்னேன் வேறுபடுத்தாத தேவன் இணைச்சதை நீங்க வேறுபடுத்தாதீங்க. C'est pour ça que je vous ai dit de ne pas séparer quelque chose que Dieu a assemblé. நீதிமானாக்கப்படுற சத்தியம் நிலையின்படி நீதிமானாக்கப்படுற சத்தியம் அது மகாபெரிய சத்தியம். Le fait d'être juste sur notre statut, c'est un commandement de Dieu. ஆனா நடையின்படி நீதிமான் இல்லாவிட்டா தேவன் கேட்க மாட்டார் ஜெபத்தை. Si en action nous agissons pas comme un juste, alors le Seigneur n'écoutera pas notre prière. நல்லா கவனிங்க நடையின்படி நீதிமானா இல்லாவிட்டாலும் நாங்க மன்னிப்பு கேட்டு நடையின்படி நீதிமான் ஆகிடலாம். Nous pourrons devenir justes dans notre action. ஆனால் நிலையின்படி நீதிமானா இல்லாவிட்டால் நீ ஒன்றும் செய்ய முடியாது. அது இயேசுதான்
ரத்தம் சிந்தி உங்களை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். நீங்க விசுவாசித்தால் அங்க நீதிமானாக முடியும். Mais seulement si vous avez foi, vous pouvez devenir juste dans votre vie. இப்ப ஏடபிள்யூ தோசார் நான் அடிக்கடி அவர் பேரை நான் சொல்றது கேள்விப்பட்டிருப்பீங்க. Je dis souvent le nom d'un homme de Dieu. அவர் ஒரு புத்தகம் எழுதினாரு, The Missing Jewel of Worship. அதாவது முத்து, அதாவது இந்த வர்ஷிப்ன்ற முத்தை நாம காண முடியல சபையில. On n'arrive pas à comprendre, à regarder la perle de la louange. இப்ப நான் வர்ஷிப் பத்தி கதைக்கல. Je ne parle pas de la louange. வர்ஷிப்ட்டு நான் பிரசங்கத்தை பண்ணணும், ஆனால் இப்போ இல்லை, அதுக்கு காலம் இருக்கும். கவனிங்க, இப்போ அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, முதலாவது இந்த வர்ஷிப் நீ ஒரு 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 வர்ஷிப் லீடரோ அந்த வர்ஷிப் பண்ணுறவனோ ஆகிறதா இருந்தால் முதலாவது நீ மறுபடி பிறந்திருக்கணும். Si tu es un homme qui dirige la louange, tu dois être rené de nouveau. அல்லது நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கணும். Ou tu dois être justifié. நீங்கள் இந்த சாம்சன் போலுடைய அந்த தியானங்களை கேட்டால், si vous écoutez la méditation de Saint Paul, அவர் அடிக்கடி சொல்றதை பார்க்கலாம். அந்த அந்த மற்ற எல்லாத்தை விட தேவனோடு அந்த உறவு, நீ மறுபடி பிறந்திருக்கிறியா, நீ ரட்சிக்கம், இதை நீ கவனமா பார்த்துக்கணும்னு அடிக்கடி வலியுறுத்துறதை நீங்க பார்க்க முடியும். À chaque fois il appuie sur le fait de garder, de conserver la relation que nous avons avec Dieu. ஆகவே இப்ப சொன்னேன், இப்ப ஏன் நம்முடைய ஜெபம் கேட்கப்படலாம், ரெண்டு பிரச்சனை இருக்குது. சபையில ஒரு சாரார் இன்னும் ரட்சிக்கப்படல, அல்லது தேவனோட ஒப்புரவாகல, அல்லது தேவனோட சமாதானமாகல. Pourquoi est-ce qu'aujourd'hui notre prière n'est pas écoutée? C'est parce que nous ne sommes pas en paix avec Dieu encore. ரெண்டாவது அடுத்த பெரிய பிரச்சனை என்னன்னா, நாங்க சில பேர் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், இரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறது உண்மைதான். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்க கால்களை அடிக்கடி கழுவுற பழக்கம் இல்லாதபடினாலே தேவன் எங்களுடைய ஜெபத்தையும் கேட்க மறுக்கிறார். Et la deuxième chose, pourquoi notre prière n'est pas écoutée, même si nous avons été justifiés par le sang de Jésus-Christ, comme nous tombons souvent dans le péché, nous avons du mal à nous relever et à nous laver les pieds. திரும்ப வலியுறுத்தி பேச விரும்புகிறேன். ஒரே ஒரு பாவத்தை நீ செய்துவிட்டு, அது மனதளவிலே இருக்கலாம், அல்லது நடையளவிலே இருக்கலாம், அல்லது பேச்சளவிலே இருக்கலாம், ஏதோ ஒரு வகையிலே ஒரே ஒரு பாவம் நீ செய்து தேவன் அதை உனக்கு பாவம்னு உணர்த்தின பிறகு நீ அந்த பாவத்தை நீ அறிக்கை செய்து விட்டு விடாவிட்டால், Je vous le répète encore, si vous avez fait un péché, que ce soit dans vos actions, que ce soit avec vos paroles, que ce soit dans vos pensées, et que le Seigneur vous a informé de ce péché, mais que vous ne lui avez pas encore demandé pardon, நீ இயேசுவினால் இரத்தத்தால் கழுவப்பட்டு தேவனுக்கு மிகவும் பிரியமான மகனா இருந்தால் கூட அந்த ஜெபத்தை அவர் இந்த உலகத்திலே கேட்கணும். Même si vous êtes une personne agréable devant l'Éternel et que vous avez été purifié par son sang, le Seigneur n'écoutera pas votre prière. அதாவது நான் அடிக்கடி சொல்றேன், ஜெபத்துடைய அளவு எனக்கு தேவையில்லை. நீ 5 நிமிஷம் ஜெபிச்சாலும் சரி, எனக்கு நீ 24 மணி நேரம் ஜெபிச்சாலும் சரி, நீ ஜெபிக்கும் பொழுது தேவன் விரும்புகிற பிரகாரமாய் தேவன் விரும்புகிறபடி ஜெபம் பண்ணுகிறாயா? Je n'ai pas besoin de savoir si vous priez 5 minutes ou vous priez 24 heures, mais est-ce que vous priez comme Dieu le désire? நான் சொன்னேன், தானியேல் ஜெபம் பண்ணாரு. அவர் சொன்னாரு, தானியேல் எனக்கு பிரியமான புருஷனா இருக்கிறபடினால் அவன் ஜெபிச்ச உடனே நான் ஜெபத்தை கேட்டேன். Dieu a dit comme Daniel, c'est un homme qui est agréable à ses yeux, alors le Seigneur a écouté sa prière. மோசே பிரியாமுக்கு குஷ்டரோகி வந்தோடனே இவளை சுகமாக்குன்னு சொன்னார். எங்கிற மாதிரி முழங்கால் பண்ணிட்டு அழ போறேன், குளர போறேன், ஒரு உபவாசம் இருக்க போறேன், 24 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருக்க போறேன், 24 hours வர்ஷிப் பண்ண போறேன், ஒன்றும் சொல்லல. Lorsque Moïse avait le lépreux, il n'est pas resté agenouillé devant cet homme pendant 24 heures, on n'a pas jeûné, on n'a pas prié avec assurance à ce moment-là. இவளை குணமாக்கும் ஆண்டவரே. Il a juste dit, Seigneur, guéris-le. குணமாக்கும். Il l'a guéri. நல்லா திரும்ப சொல்றேன், ஜெபம் பெருசா செய்யலாம். On peut faire une grande prière. ஒரு வார்த்தையில செஞ்சு முடிக்கலாம். On peut faire également avec un mot, mais ce n'est pas ça qui est important. அதல்ல முக்கியம். Ce n'est pas cela qui est important. நீ உண்மையாய் மறுபடி பிறந்திருக்கிறாய். Si toi, est-ce que tu es rené de nouveau? உன்னுடைய சிந்தை வாழ்விலா இருக்கட்டும், வெளிப்பிரகாரமா வாழ்விலா இருக்கட்டும், எந்த பாவம் இருந்தாலும் நீ அறிக்கை செய்து விட்டு இருக்கிறாய். Que ce soit dans tes pensées, que ce soit dans ta vie à l'extérieur, est-ce que tu as confessé tes péchés auprès de Dieu? உனக்கு சொன்னால் நீ மனஸ்தாபப்பட்டு, Ou est-ce que avec un cœur déchiré? நான் இப்படி சிந்திச்சது புல ஆண்டவரே. Seigneur, j'ai fait une erreur en pensant à ces choses. என்னை மன்னிங்க ஆண்டவரே. Seigneur, pardonne-moi. உம்முடைய இரத்தத்தால கழுவுங்க ஆண்டவரே. Lave-moi par ton sang. இனி நான் இதை செய்யாம நான் ஒரு முடிவெடுக்கிறேன் ஆண்டவரே. Je prends une décision aujourd'hui, Seigneur, je ne veux plus refaire ce même péché.
péché. அடிக்கடி சொல்லிருக்கேன், அடுத்த முறை நீ விழுந்தா கூட பிரச்சனை இல்லை. Et je l'ai déjà répété la dernière fois que même si vous retombez de nouveau, ce n'est pas un problème. அந்த நேரம் உன் இருதயத்திலே நீ அதை செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து இயேசு இரத்தத்தால் கழுவப்பட்டால் நீ நடையிலே நீ நீதிமானாய் இரு. நிலையில எப்படி நீதிமானாய் இருக்கிறதோ அதே போல் நடைமுறை வாழ்க்கையிலையும் கர்த்தர் உன்னை நீதிமானாய் கருதுகிறார். Si vous prenez une décision à ce moment-là et que vous demandez à Dieu de ne plus reproduire les mêmes erreurs, alors ce n'est pas seulement sur votre statut que le Seigneur va vous libérer, mais également dans votre action, le Seigneur il va vous libérer. ஓகே, இப்போ நான் ஒரே ஒரு பெரிய பகுதியை வாசிக்க போறோம். நான் பிரெஞ்சில் தமிழ்ல வாசிக்க போறோம். Nous allons lire un grand chapitre en tamoul. நாங்கள் நீதிமான் என்ற அடிச்சு பேசுறதுக்காக, அதை நிலைப்படி நாங்கள் நீதிமான் என்று பேசுறதுக்காக, Avant de pouvoir vous parler avec assurance que nous sommes des justes. நீ நடை நீதி குழப்பம் எழுத ஓகே விளங்குது இல்லை இல்லாட்டி தேவன் ஜெபத்துக்கு ஒரு நாள் ஓகே இது விளங்குதா என்ன? அது மிக முக்கியம் எனக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மாறி வழங்கிடக்கூடாது. ஓகே வேலைக்காக அதை நான் சொல்லி முடிச்சுட்டு நான் அதான் ஒரு கொஞ்ச நேரம் வலியுறுத்திட்டு J'aimerais vous parler un peu plus concernant ce sujet. ஆனால் என்னுடைய இந்தியா பிரசங்கத்தின் நோக்கம் நடைமுறை வாழ்விலே நம்முடைய பரிசுத்தத்தை நம்ம காக்கணும். Mais ma prêche concernant, c'est dans votre vie en action, est-ce que vous vivez purement saintement? நீங்க கேட்கலாம், இப்படி வாழ முடியுமா? Et vous pouvez vous demander, est-ce que je suis capable de vivre ainsi? அப்படி வாழத்தான் தேவன் அழைச்சிருக்கார். C'est pour vivre ainsi que le Seigneur nous a appelés. நான் சொன்னேன், இந்த எல்லா பாவத்தையும் ஆண்டவர் ஒரே நாள்ல என்ன சொல்றது பரிசுத்தமாக சொல்லல. Le Seigneur n'a pas dit de laver tes péchés en une journée. தேவன் உனக்கு கண்டித்து உணர்த்துகிற எந்த பாவமா இருந்தால் அதுல நீ வெளிவரவிட்டால் உன்னுடைய ஜெபம் நீ இந்தியிலிருந்து நீ சாகு மட்டும் ஜெபிச்சாலும் கர்த்தர் கேட்க மாட்டார். நான் இதை அடிச்சு சொல்றேன். Si le Seigneur t'a demandé de confesser un péché et que tu ne l'as pas fait, que ce soit aujourd'hui ou même dans les temps à venir, le Seigneur n'écoutera pas ta prière. இதனால நான் என் வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெப நேரத்துக்கு நான் கணக்கே கொடுக்கறது, அது ஜெபிச்சாலும் விட்டாலும் கொடுக்கறது எனக்கு பிரச்சனை இல்லை. என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலே நிலைப்படி நான் நீதிமானா இருக்கேன், எனக்கு சந்தேகமே இல்லை. Je sais que dans ma vie en statut, je suis injuste. ஏன்னா நான் இயேசுவை என்னுடைய பாவத்தின் ஆழத்தை உணர்ந்து இயேசு ரத்தம் தவிர என்னை கழுவ எதுவும் இல்லைன்னு நான் நம்பியிருக்கிறேன். Pourquoi? Parce que j'ai confiance et j'ai foi en Dieu que le Seigneur m'a pardonné mes péchés. அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. Je n'ai aucun doute là-dessus. 24 hours நான் தேவ சமூகத்துக்கு போக எனக்கு Et je suis capable d'aller 24 heures sur 24 dans la présence de Dieu. ஆனா என்ன அவர் கேட்பாரா ஜெபத்தை? போக முடியும், ஆனா அவர் ஜெபத்தை கேட்பாரா? Mais la question c'est, est-ce que je suis capable d'y aller, mais est-ce qu'il va écouter ma prière? நிலையின்படி நடைபடி நீ பரிசுத்தமான இல்லாட்டி உன் ஜெபத்தை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. Aujourd'hui j'ai le statut de juste, mais est-ce qu'en action, est-ce que je suis injuste? உண்மைப்படி சில வேளை நானே சந்தேகப்படுவேன், நான் சபைக்காக உலகத்துக்காக ஜெபிக்கிற நேரம் போதுமா? Des fois, même moi, je me pose des questions. Est-ce que le temps que je consacre pour prier pour les pays, pour les autres, est suffisant? Pourquoi? நான் அதிக நேரம் Parce que je mets beaucoup de temps, அது வேதத்தை வாசிக்க போதா இருக்கலாம், que ce soit pour lire la parole de Dieu, ஜெபிக்க போதா இருக்கலாம், que ce soit pour aller prier, புத்தகங்களை வாசிக்க போதா que இருக்கலாம், ce soit pour aller lire des livres. என்னுடைய வாழ்க்கையிலே தரை ஒன்றும் இல்லாம இருக்கும். அதுக்கு தான் நான் அதிகமாக பாடுபடுவேன். Et je fais beaucoup de sacrifices, beaucoup d'efforts pour qu'il n'y ait aucune erreur dans ma vie. எனக்கு தெரியும், அப்படி நான் வாழ்ந்தால் மோசே போல ஒரு வார்த்தையில நான் சொல்றதை கர்த்தர் கேட்பார். De la même manière que dans la vie de Moïse, le Seigneur écoutera mes prières. இன்னைக்கு அநேகர் நேரம் கூட்டுறது தவறே கிடையாது. Aujourd'hui, beaucoup de personnes prennent beaucoup de temps pour la prière et ce n'est pas une erreur. நான் அடிக்கடி சொல்றேன், காலையில நான் ஜெபிக்கிறேன், சாயந்தரம் சேர்ந்து ஜெபிக்கிறேன், நேரத்துக்கு ஜெபிக்கிறேன். ஜெப நேரத்துல பெரிய பிரச்சனை கிடையாது. Je vous l'ai déjà dit, je prie avec ma femme, je fais une prière personnelle, je prie le soir. ஆனா நாங்க அதிகம் பேர் கன நேரம் ஜெபிச்சா கர்த்தர் ஜெபத்தை கேட்பார்னு விசுவாசிக்கிறோம். Et beaucoup de personnes parmi nous, nous avons foi et nous croyons, nous avons confiance que plus nous passons du temps à prier et plus notre prière sera écoutée. நான் நினைக்கிறேன்னா, moi ce que je pense aujourd'hui, ஜெபம் சுருக்கமா இருக்கட்டும். Il faut que la prière soit courte. எங்களை சுத்திகரிக்கிறது அதிகமா இருக்கட்டும். Mais il faut que notre purification prenne beaucoup plus de temps. எங்களுடைய நினைவு,
notre pensée, எங்களுடைய நடையுடை உடை, notre action, வாய் வார்த்தைகள் notre parole de la bouche, எல்லாம் சுத்திகரிக்கப்படணும். tout doit être purifié. அப்பொழுது கன நேரம் அலம்பிக்கொண்டு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. Et vous n'avez pas besoin de passer 1 heure, plus de 2 heures à prier. ஒரு வார்த்தை சொல்ல யோபு சொல்றான், நான் ஒரு வார்த்தை சொல்ல அது அப்படி ஆகும். Comme Job a dit, en un seul mot, tout sera accompli. ஏன்னா யோபு தேவனை சாட்சி கொடுக்கிறார். இவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லா விலகிற மனிதன். Parce que Dieu même rend un témoignage à propos de Job en disant que c'est un homme qui est juste et intègre dans ses voies. Est-ce que vous comprenez? தயவு செய்து ஜெபத்துடைய நேரத்தை விட ஜெபத்துக்குரிய தரத்தை அதிகமாய் நீங்க பெருக்கணும். Il faut que vous donnez beaucoup plus d'importance à la qualité de la prière que pour le temps de la prière. சிலருக்கு ஜெபிக்கிறது இலகு. Pour certaines personnes, prier c'est quelque chose de simple, facile. எனக்கு தேவனுடைய கிருபையா தேவன் கொடுத்த கிஃப்டின் படி எனக்கு பிரசங்கம் பண்றது இலகு. Mais pour moi, le Seigneur m'a donné un cadeau, c'est de pouvoir prêcher aisément. நான் இந்த ஒரு மட்டல பிரசங்கம் பண்றதுல முக்கியம். நான் வேலைக்கு வரும்பொழுது நிலையின்படியும் நடையின்படியும் நீதிமானாய் இருக்கிறேன். Ce n'est pas le fait de venir prêcher qui est important pour moi, mais ce qui est important pour moi, c'est d'avoir le statut de juste et de vivre justement en action. ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஒரு 2 நிமிஷம் எல்லாம் கண்களை மூடி அசனே ஆவியானவர் யாரோடு பேச சித்தமா இருக்கிறாரோ அவரோடு கூட நீங்க பேசணும். Il faut que le Saint-Esprit parle avec les personnes qui vont Rikaba Rama Laba Kura Mala Bashi. ஆவியானவரே நீங்க கிரியை செய்யுங்க, என் மேலே அசைவார், சபை மேலே அசைவார். தகப்பனே, நிலையின்படி எப்படி நீதிமானா இருக்கிறோமோ அதுபடி நடையின்படி ஒரு பிரச்சனை கூட சிந்தையில தன்னும். எங்களுக்கு பிரச்சனை இருந்தால் அதை இயேசு இயேசு ரத்தத்தால் கழுவி எப்பொழுதும் சொன்னது போல நாங்கள் முழுகி இருக்கிறோம். ஆனா காலை கழுவி கொண்டே இருக்கணும். ஒரு தூசிப்பட்டாலும் கழுவணும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு சபையை, அப்படிப்பட்ட மக்களை, அப்படிப்பட்ட ஊழியக்காரரை தேவரீர் எழுப்புவீராக. ஆண்டவரே, அவனுடைய ஜெப நேரத்தை விட அவனுடைய கரிசனை எல்லாம் என்னுடைய வாழ்வு உமக்கு முன்பாய் சுகந்த வாசனையாக இருக்கணும். என்னுடைய எந்த ஒரு சிந்தையிலே சின்ன ஒரு குலைவிட்டால் கூட நான் நடுங்கி உடைய சமூகத்துக்கு வந்து உடைய ரத்தத்தாலே கழுவி ஆண்டவரே நான் திருப்பி நடைபடி நீதிமானாக இருக்கிறேன் என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவரே ஒவ்வொருவரையும் மாற்றுகிறார். திரும்ப சொல்றேன், ஒரு சின்ன சிந்தையிலே நீ பாவம் செய்தாலும் அதை கழுவிடு. அப்படி இல்ல உன்னுடைய 24 hours ஜெபிக்கிற ஜெபமும் வீணாய் போகும். Je le répète, si vous avez péché dans vos pensées une seule fois, juste une seconde, il faut que vous demandiez à Dieu de vous pardonner, sinon votre prière ne sera jamais écoutée. நன்றி பரிசுத்தாவியானவரே, நன்றி பரிசுத்தாவியானவரே, நன்றி 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 நன்றி. இடம் கொடுங்க. கர்த்தருடைய ஆவியான வல்லமையா கிரியை செய்தா இடம் கொடுங்க. தயவு செய்து இடம் கொடுங்க. ஆவியானுடைய அந்த அபிஷேகமும் ஆளுகையும் இடம் முழுவதும் இருக்குது. உன்னை அர்ப்பணி. எனக்கு எல்லாம் தேவை. ஒரு சில உங்களுடைய வாக்கையில கர்த்தர் தெளிவாய் உங்களுக்கு பேசுகிறார். நீ 24 மணி நேரம் ஜெபிச்சு பிரயோஜனம் இல்லை. மகனே மகளே, உன்னுடைய தானியலை போல நீ தேவனுக்கு பிரியமான மகனாயிருக்கணும், பிரியமான மகளாயிருக்கணும். மோசையை போல ஒரு வார்த்தையினாலே நீ ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். ஆனால் உன்னுடைய வாழ்வு தேவனுக்கு சுகந்த வாசனையாக இருக்கணும். உணர்வு சொன்னால் உன்னுடைய நிலையின்படி அல்ல, நடையின்படி நீ நீதிமானாய் இருக்கணும். நீதிமான்கள் மேல் கண்கள் நோக்கமாக இருக்கிறது. அது அந்த நீதிமான் அல்ல, 2வது சொல்லப்பட்ட அதாவது நடையின்படி நீ நீதிமானாய் இருந்தால் தேவனுடைய கண்கள் உங்கள் நோக்கமாக. அர்ப்பணி. ஜெப நேரத்தை கூட்ட வேணாம் நான் சொல்லல. ஆனால் உன்னுடைய தரத்தை கூட்டாம ஜெப நேரத்தை உருவாவது கூட்டாத. தரம் கூடுனால் அந்த உன்னுடைய நடையிலே நீ பரிசுத்தமாக இருந்தால் கூட்டு, ஆனால் இல்லாவிட்டால் கூட்டாத. பிரயோஜனம் இல்லை.
சொன்னேன் அதான் இன்னைக்கு ஜெபங்கள் கேட்கப்பட்டிருந்தா 4 தடவை இந்த உலகம் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ஏன் ஒருக்காம ரட்சிக்கப்படலை? நாம் சிந்தையிலே பாவம் செய்கிறோம், நடையிலே பாவம் செய்கிறோம், உடைகள் உடுத்துறதிலேயே பாவம் செய்கிறோம், நாம் பேச்சில் பாவம் செய்கிறோம், நடைமுறை வாழ்க்கையில் பாவம் செய்கிறோம். ஆனால் கால்களை கழுவாமல் தேவ சமூகத்துக்கு போகப்பா. இது கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஜீசஸ் பரிசுத்தாவியானவர், பரிசுத்தாவியானவர் உம்மை நம்பித்தான் பேசுகிறோம். பரிசுத்தாவியானவரே உம்மை நம்பித்தான் நாங்கள் பேசுகிறோம். என்னையும் நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னை நீர் ஆண்டவரே ஒரு சின்ன தூசி கூட படியாத படிக்கு அது பட்டா ரத்தத்தாலே கழுவி உங்களுடைய சமூகத்திலே மீண்டும் துணிவாய் வர எங்களுக்கு உதவி செய்யும். நான் கழுவாமல் நீர் கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன். இந்த நேம் ஜீசஸ். ஓகே, சரி. இப்போ நான் ஒரு காரியத்தை பார்ப்போம். சொன்னது போல ஒரு பெரிய பகுதியை வாசிக்க போகிறோம். ஏன்னா நான் நீதிமானுங்கிறத காட்டுறதுக்காக. Nous allons lire une grande partie sur la Bible pour pouvoir vous montrer ce qui est injuste. இப்போ என்ன கவனிங்க. இப்போ நாங்கள் பாவிகளாக இருந்தோம். Autrefois, nous étions tous des pécheurs. தேவனுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்தோம். Il n'y avait aucune communication, aucune relation entre nous et Dieu. ஆனால் நாங்கள் முதலாவது இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது தேவன் தன் இரத்தத்தாலே கழுவி தேவ சமூகத்துக்கு போகிறதுக்கு எங்களுக்கு பெரிய ஒரு கிருபையை பாராட்டினார். Le Seigneur, lorsque nous avons accepté Jésus-Christ dans notre vie, nous a lavé, nous a purifié et nous a permis d'aller à la présence de Dieu. இவரை சொல்லப்பட்டபடி ஆகையால் சகோதரரே பரிசுத்த ஸ்தலத்துக்கு பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தன்னுடைய மாமிசத்தின் வழியாய் ஜீவனுள்ள மார்க்கத்தை உண்டு பண்ணினார். Et nous lisons dans Hébreu que le Seigneur, à travers sa chair, nous a permis d'aller en sa présence. அந்த இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாகி இருக்கிறது. Nous avons la force et l'assurance à travers son sang. அது மாத்திரமல்ல, அந்த உற்சாகத்தை பாருங்க. அந்த தேவனுடைய வீட்டிலே அதிகாரம் உள்ள மகா பிரதான ஆசாரி இருக்கிறபடினாலே நீ துணிஞ்சு போங்கறாரு. Et il est écrit dans la Bible également que nous pouvons aller s'approcher de la présence de Dieu avec assurance, car il y a un souverain sacrificateur qui parle pour nous. அதற்கு வாசிப்போம் 10வது அதிகாரம் 3:12 முதல் எபேசியர் 3:12. Éphésiens 3. என்னை கவனிங்க எடுக்கணும். நான் ஒரு விஷயத்தை அழுத்தி பேசத்தான் விரும்புறேன். J'aimerais vous parler à propos de quelque chose. ரட்சிக்கப்பட்ட ஆட்கள் தைரியமா தேவ சமூகத்துக்கு போகணும். அதையும் நாங்க அதிகமாக வலியுறுத்தி பேசணும். Et j'ai également parlé de quelqu'un qui a été sauvé peut s'approcher de la présence de Dieu. நாங்க தேவனுடைய வீட்டாரா இருக்கிறோம். Car nous faisons partie de la maison de Dieu. தேவனோட சமாதானப்பட்டு இருக்கிறோம். Nous avons la paix avec Dieu. அந்நியனா இருந்தோம். Nous étions autrefois étrangers. தேவனற்றவரா இருந்தோம். Nous ne connaissions pas Dieu. இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பா இருந்தோம். Nous étions à part du peuple hébreu. இயேசுவின் இரத்தத்தினால எங்களை சமாதானப்படுத்தினார். Et par le sang de Jésus-Christ, le Seigneur nous a donné la paix. எங்களை ஒப்புரவாக்கினார். Et à travers le sang de Jésus-Christ, il nous a réconciliés avec lui. அவருடைய நீதியின் தலைமையிலே என்னுடைய பாவம் அவர் மேல் விழுந்தது. Sa justice est sur ma tête et mes péchés sont tombés sur lui. அவன் இப்ப நாங்க தேவனுடைய வீட்டாரா இருக்கிறோம். Je fais partie de sa maison aujourd'hui. அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற புத்திர சுபகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். Aujourd'hui, j'ai l'esprit qui me permet d'appeler le Seigneur en tant que Père. இது மகாபெரிய ஸ்லாக்கியம். C'est quelque chose de très glorieux. கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவில்லை என்று சொன்னது போல கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வத்தை அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். Aujourd'hui, nous avons obtenu l'esprit qui nous permet d'appeler Dieu le Père. இயேசுவை நேசிக்கிறது போல பிதா என்னை நேசிக்கிறார். Le Père, il m'aime comme il aime Jésus. ஏன்னா அவருடைய ரத்தம் என் மேல் இருக்கிறபடி. Car son sang est sur moi. அதாவது சரி சமூகத்துக்கு வான்னு சொல்லல, நீ பிள்ளையா இருக்கிறாய், ஆகவே நீ துணிஞ்சு வாப்பா. Il est écrit que nous sommes ses enfants, alors nous pouvons aller avec assurance en sa présence. தைரியமா வாங்குறாரு. Nous pouvons venir avec assurance. அவே இது எவ்வளவு பெரிய சாக்கியம்னு முதல்ல நீ உணரணும். Et regardez à quel point cette chose est glorieuse. இரண்டாவது நடையின்படி வருவோம். Et deuxièmement, nous allons regarder notre vie en action. அவ நிலையின்படி நாங்க எப்பயுமே யோசிப்பார், எப்பயுமே தேவசமூகத்துக்கு போறோம். Et nous avons ce statut de juste. N'importe quel moment, nous pouvons aller en sa présence. எனக்கு சரியா தெரியாது எல்லா தேவதூதர்களும் எப்போது தேவசமூகத்துக்கு போக முடியாது எனக்கு தெரியாது. Et je ne sais pas si tous les anges qui louent le Seigneur au ciel peuvent aller en sa présence. ஏன்னா தேவ சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறார், சேராபீன்கள் சுற்றி
குஷ்டவரை இருக்கிறது, அதுக்கு அங்காளத்தான் தேவதூதர்கள் இருக்கிறாங்க. Nous savons dans la Bible que le Seigneur est assis sur le trône et il y a les chérubins et les séraphins qui sont autour de lui. Mais les anges, est-ce que eux ils peuvent s'approcher de Dieu? நான் போனா இந்த சேராபீன்கள் தட்டி விட்டுட்டு நான் தேவ சமூகத்துக்கு போகலாம், ஏன்னா நான் அவருடைய பிள்ளை. Moi, si je vais auprès du Seigneur, je peux pousser les chérubins et les séraphins et m'approcher de Dieu parce que je suis son enfant. இனி வருகிற உலகத்திலே தேவதூதர்கள் அல்ல, நாங்க தான் தேவனுக்கு பிள்ளைகள், தேவனுக்கு பிள்ளைகள் அல்ல. Et dans le monde à venir, ce sera nous les enfants, ce seront nous les enfants de Dieu, pas les anges. இது ஏதோ சொல்றதுக்கான வார்த்தைகள் அல்ல, அப்படித்தான் தேவன் இயேசு இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். பிதா தன் சொந்த பிள்ளையாய் பார்க்கிறார். சிறியார பிள்ளை தான சொந்த பிள்ளை மாதிரி தான் எங்களை பார்க்கிறார். Ce n'est pas simplement des paroles, mais c'est vraiment la réalité. Le Seigneur nous regarde comme ses propres enfants. ஆகவே இந்த மனம் திரும்பி நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த சாட்சி உனக்கு ஒருபோது வரப்போறதில்லை. Si vous ne êtes pas repenti et que vous n'êtes pas fait pardonner de vos péchés, alors vous n'aurez pas cette chance, cette occasion. இது மகாபெரிய சாட்சி. C'est une grande chance. நம்ம அநேகர் அதை உணரல. Et beaucoup de personnes, vous ne le ressentez pas. ஏன்னா பிள்ளைங்கிறது அந்த உரிமை மூளையில் இருக்குது, இதே தெரியல. Parce que le fait que vous soyez enfant de Dieu, vous le connaissez dans votre intelligence, dans votre sagesse, mais vous le ressentez pas au fond de votre cœur. நீ அதை வச்சு ஜெபிக்கும் போது புத்திரசுவாக்கு ஆவி இருக்குன்னு சொல்ல மாட்டா, அந்த ஆவி உனக்குள்ள கிரியை செய்யும். புத்திரசுவாக்கு ஆவி உனக்குள்ள கிரியை செய்யும். Lorsque vous allez à la prière, vous devez demander à Dieu que le fait que vous soyez enfant de Dieu, vous le ressentez dans votre cœur. யோசித்து பாரு, சேராபீன்களுக்கு கேராபீன்களுக்கு மேலாய் உயர்த்தப்பட்ட நிலைமையில் நீ இருக்கிறாய். Regardez, aujourd'hui, vous êtes même élevé au-dessus des séraphins et des chérubins. தேவன் தன் பிள்ளையை நேசிப்பாரா, சேராபீன்களை நேசிப்பாரா? Est-ce que le Seigneur va aimer ses enfants ou est-ce qu'il va aimer les séraphins et les chérubins? பிள்ளையை தான் C'est நேசிப்பார். son enfant qui va aimer en premier. மிகப்பெரிய சாக்கியம். C'est une grande chance. இயேசு இரத்தத்தாலே அது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Et cela nous a été donné à travers le sang de Jésus-Christ. இதுல உனக்கு கிளியர், இதுல நீ கிளியரா இல்ல, இந்த நீதிமான்கிற சத்தியத்தை நீ கிளியரா இல்லனா நீ தேசத்துக்கு போக முடியாது. Si cette parole n'est pas encore claire en vous, si cette parole, cette vérité concernant le juste n'est pas claire en vous, alors vous ne pouvez pas vous approcher de la présence de Dieu. நாங்க நீதிமான்கிற சத்தியத்தை அதிகமாக பேசுறோம். Je parle beaucoup concernant la vérité sur un juste. தேவ சமூகத்துக்கு துணிஞ்சு போகலாம்னு பேசுறோம். Je parle avec assurance que je peux aller en sa présence. அந்த தைரியமா போகலாம்னு பேசுறோம். Je dis que je peux aller avec assurance, avec force, sans crainte. அது உண்மைதான். C'est vrai, c'est une vérité. ஆனால் ஜெபம்னு வரும்போது நிலையின்படியும் நீ சரியா இல்லனா போக முடியாதுங்கறதை நீ உணரணும். Mais quand on parle de la prière, si vous n'avez pas le statut de juste, alors elle ne sera pas écoutée. Nous allons prendre le livre Hébreu. இது ஒன்று தொடக்க நாங்க ஒன்றா வாசிக்கணும் நான் சொல்லிட்டு போறேன். அது பிரெஞ்சில் வாசிக்க வேணாம். ஓகே, ஏன்னா இதை நீங்க அந்த நீதிமான்கள் சத்தியத்தை நல்ல இதயத்துல புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நான் இதை எடுத்தேன். Je vais vous lire un passage. நடைமுறை இந்த முறை இல்லாட்டி அடுத்த முறை நடையில பரிசுத்தவான பற்றி அடுத்த முறை பார்ப்போம். La prochaine fois nous allons voir ce que c'est d'être un juste, avoir le statut de juste. ஓகே, ஒன்னோட வாசிக்க பத்தில 1 இருந்து 22 chapitre 10. 1 தொடக்கம் 22 நீங்க வாசிக்காதீங்க, தமிழ்ல வாசிங்க. Chapitre 10 verset 1 verset 22. வாசிங்க. இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாய் இராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷம் தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. ஒரே பலியை செலுத்திக்கொண்டே இருப்பாங்க, ஆனா என்ன நடக்காது, பூரணப்படுத்த வராது. Nous voyons dans cette parole qu'ils sont en train de donner le même sacrifice auprès du Seigneur, mais ils n'auront pas cette sanctification. Nous allons prendre Hébreu 9, verset 9. அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாய் இருக்கிறது. அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகளாம். இதுல பூரணப்படுத்தல் சொல்லப்பட்டது என்னன்னு சொன்னால், நாங்க தேவசமூகத்துக்கு போறதுக்கு என்ன வாசலை அது திறக்கல. Qu'est-ce que ça veut dire rendre parfait? Ça veut dire que pour pouvoir aller à la présence de Dieu, les portes ne sont pas encore ouvertes. சரி, 2 பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? அப்ப பூரணப்படுத்துமானா அந்த ஆட்டை விட்டுறோம்,
Une fois purifié, cela veut dire, அது எங்களை சுத்திகரிக்குமா இருந்தால், lorsqu'on va donner un agneau en sacrifice, il nous purifie, அல்லது பூர்ணப்படுத்துமானால், ou s'il nous rend parfait, திரும்ப திரும்ப நம்ம ஆடு வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. et nous n'avons pas besoin de sacrifier un agneau à chaque fois. அப்ப அதுல இருந்து என்ன தெரிய வருது? Qu'est-ce qu'on comprend à travers சரி, cela? அடுத்த வருஷம் வாசிங்க. மூணாவது. அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷம் தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. அப்ப வருஷம் வருஷம் பலி செலுத்துறபடினாலே, Comme nous sacrifions chaque année, எங்களுக்கு இன்னும் பாவம் தீரல்ல. ஒவ்வொரு வருஷமும் நினைவு கூறுகிறோம், இன்னும் பாவம் தீரல்ல. le péché est encore là et nous répétons ce sacrifice chaque année. Le péché n'est pas parti. அடுத்த வருஷம் வெட்டுறோம். L'année d'après, nous allons encore sacrifier. ஓகே, வாசிங்க. ஆகையால் அவர் உலகத்தில் அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. படிச்சுட்டு போக கூடாது, நல்லா சிந்திக்கணும். Vous ne devez pas seulement lire, mais également le penser dans votre esprit. ஒரு முக்கிய சத்தியத்தை போதிக்க வருகிறார். Car là, il est en train de nous révéler une vérité. 9வது அதிகாரத்துக்கு போடுங்க. Nous allons prendre le chapitre 9. சரி, அதாவது அப்ப இவர் என்ன சொல்ல வர்றாரு? காலை வெள்ளாட்டு கடாவின் ரத்தம் என்ன செய்ய முடியாது, எங்களுடைய பாவத்தை போக்க முடியாது. சரி, il est écrit dans la Bible qu'il est impossible que le sang des taureaux et des boucs ôte nos péchés. ஒரு வசனமா அடுத்து பாருங்க. 5 என்ன சொல்லுது? 5ல இருந்து வாசிங்க. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்த பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்று. சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி உமக்கு பிரியமல்ல. On voit que le Seigneur n'a pas agréé les holocaustes ni les sacrifices. ஆனா என்னட்ட சொன்னாரு? எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தார். யாருக்கு? இயேசுவுக்கு பிதாவா ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தார். ஓகே. Dans la Bible nous voyons mais tu as formé un corps, c'est-à-dire le Seigneur, le Dieu a préparé Jésus-Christ. அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய, இது யார்? இயேசு சொல்றாரோ, இதோ வருகிறேன், புஸ்தகச்சுரில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இத நல்லா தியானிக்கணும். பாருங்க 10வது வசனம். இயேசு இப்ப அவங்களுடைய பலிகள் அடிக்கடி பலி செலுத்தப்பட்டாலும் என்ன பூர்ணமாக்கவில்லை. Nous voyons que malgré plusieurs sacrifices que les hommes rendaient à Dieu, leurs actions n'étaient pas encore parfaites. அந்த பூர்ணமாக்கப்படுறது அர்த்தம் தேவ சமூகத்துக்கு போறதுக்கு பழைய ஏற்பாட்டிலே தள்ளி நிக்க சொன்னது ஒழிய துணிஞ்சு தேவ சமூகத்துக்கு போக முடியலைன்னா காலை வெள்ளாட்டுக்கடாவுடைய ரத்தம் எங்களுடைய பாவத்தை சுத்திகரிக்கும். Qu'est-ce que cela veut dire? Cela veut dire qu'un homme ne pouvait pas s'approcher de la présence de Dieu car il n'a pas encore sacrifié un agneau pour ses péchés. Alors il devait toujours être en retrait. தேவன் ஒரு சரீரத்தில் உலகத்தில் வந்தார். Et le Seigneur a pris une forme humaine et est arrivé sur la terre. அந்த சரீரம் பலியிடப்பட்டதினாலே, et comme ce corps a été sacrifié, அந்த சித்தத்தின்படி நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? D'après cette volonté, qu'est-ce qui est arrivé? Nous sommes devenus des personnes purifiées. இந்த பரிசுத்தமாக்கப்படுறது சொல்லப்பட்டு நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். Cette purification veut dire que nous avons été justifiés. சரி, வாசிங்க. அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேக தரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார்னு சொன்னால் qu'est-ce que ça veut dire? Qu'il a amené à la perfection pour toujours ஒரே ஒரு பலியினாலே, par une seule sacrifice, தன்னுடைய சரீரத்தை பலியிட்டதினாலே, parce qu'il a sacrifié son corps, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தபடினாலே, parce qu'il a supporté tous les péchés du monde, உலகத்தின் பாவத்தை எல்லா பாவத்தை சுமந்து tous les péchés du monde,
இப்ப பூர்ணப்படுத்தி இருக்கிறார். Il nous a perfectionnés. ஏன்னா அவருடைய இரத்தத்தினாலே பூர்ணப்படுத்தி இருக்கிறான்னு சொன்னால் இப்பொழுது நம்ம தேவ சமூகத்துக்கு போறதுக்கு புதிய ஜீவனுள்ள மாற்றத்தை உண்டு Il பண்ணி nous a perfectionnés, purifiés par son sang, car à travers cela, nous pouvons maintenant, dorénavant, s'approcher de la présence de Dieu. கவனி சகோதரனே சகோதரி, உனக்கு பாவத்தின் அகோரமும் தேவன் எங்களை வெறுத்த வெறுப்பும் L'horreur du péché. பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்போதுமே தூர தள்ளியிரு, கிட்ட வராது தள்ளியிரு. Et à cause du péché que l'homme faisait, il était toujours éloigné de Dieu. அது எல்லாத்துக்கும் காரணம் பாவம். Et la raison du pourquoi il était éloigné, c'était le péché. இப்ப அந்த பாவத்தினாலே நான் தேவ சமூகத்துக்கு போக முடியல, இப்ப இயேசு கிறிஸ்துவினாலே போக முடியும். இதனுடைய வித்தியாசத்தை உனக்கு புரியலன்னு சொன்னால் மேற்கொண்டு நான் பிரசங்கம் பண்றது ஒரு பிரயோஜனம். À cause du péché, autrefois, nous n'arrivons pas à s'approcher de Dieu. Mais aujourd'hui, à travers le sacrifice et le sang de Jésus-Christ, nous pouvons nous approcher de Dieu. Si aujourd'hui vous n'avez pas compris cela, je ne peux rien faire pour vous. நீங்க கேட்கறதுல மந்தம் உள்ளவராகிறபடினால நான் இன்னொரு உதாரணம், சும்மா ஒரு மிகப்படுத்த உதாரணம் சொல்றேன். Je vais vous donner un autre exemple. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மிருகங்களை பற்றி Et si nous sacrifions tous les animaux de la terre, என்ன கழுவுனாலும், même si je sacrifie tous les animaux de la terre pour me laver, ஒரு துளி பாவமும் என்னை விட்டு போகாது. aucun péché sera parti de moi. தேவ சமூகத்துக்கு போறதுக்கு எந்த வழியும் கிடையாது. Il n'y a aucun moyen de pouvoir s'approcher de la présence de Dieu. ஆனால் இயேசு கிறிஸ்துவோட ஒரு துளி ரத்தம் என் தலைமையில படும்போது தேவ சமூகத்துக்கு என்றென்றைக்கும் போறதுக்கு புதிய ஜீவனுள்ள மார்க்கத்தை தேவன் உண்டு பண்ணியிருக்கார். Mais lorsque juste une seule goutte du Seigneur Jésus-Christ tombe sur nous, alors nous avons cette assurance de pouvoir s'approcher de la présence de Dieu. நான் திரும்ப சொல்றேன், உனக்கு தேவ சமூகத்துக்கு போறதுக்கு எந்த ஒரு மார்க்கமும் இல்ல. இந்த இயேசு கிறிஸ்துவ ரத்தம் தான் என்னை தேவ சமூகத்துக்கு போறதுக்கு வழியை வகுத்தது அப்படிங்கிற அந்த பெரிய சத்தியத்தை இன்னும் மனதிலே மறைவா இருந்தால் நான் ஒண்ணுமே செய்ய. C'est encore cette vérité qui consiste à aller à la présence de Dieu, de s'approcher à la présence de Dieu, car le Seigneur, le Christ est mort pour nous et que nous ne soyons pas, que nous sommes plus besoin d'être éloignés de Dieu. இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தை ஒவ்வொரு முறையும் நீ தேவ சமூகத்துக்கு போகும்போது இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தை நீ கனம் பண்ணாமல் போவாயா இருந்தால் இன்னும் நான் நினைக்கிறேன் நீ ரட்சிக்கப்படவே இல்லை. Si vous n'honorez pas le sang du Seigneur Jésus-Christ lorsque vous vous approchez de sa présence, alors vous n'avez pas réellement été sauvés. ரத்தம் ஜெயம் கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். Le sang de Jésus-Christ permet de vaincre. அது இஸ்லாக்கள் நாங்க எடுத்து தலையில பூசோம், அதை சொல்லல. தேவன் நமக்கு சிலுவையிலே செய்து முடித்த அந்த பெரிய கிரியை தான் நாங்க ரத்தம் ஜெயம் சொல்றோம். Cette victoire du sang, c'est le sacrifice que le Seigneur Jésus-Christ a fait sur la croix. இது விளங்கலாம். இன்னொரு வசனத்தை விளங்கப்படுத்த பார்க்கிறேன். இப்படி வச்சுக்கொள்ளுங்க. 13:30 அப்போஸ்தலர் நடவடிக்கை 13 Acte chapitre 13 38-39 வாசிங்க. versets 38 et 39. இங்க கவனிங்க எல்லாம் கவனிங்க. இப்ப இந்த நிலையின்படி பரிசுத்த விடுங்க. Mettez de côté le statut நிலையின்படி actuel. பரிசுத்தத்தை விடுங்க. இப்ப காய்க்கலாம். Mettez de côté le statut actuel de juste. நடையின்படி பரிசுத்தத்தை விடுங்க. Oubliez l'action d'être injuste. நிலையின்படி பரிசுத்தத்தை பேசி கொண்டிருக்கிறேன். Je suis en train de vous parler du statut de juste. இந்த நிலையின்படி பரிசுத்தம் எந்த அளவு மகத்துவமானதுன்னு நீ உணராவிட்டாலே நான் சொல்லுவேன் நீ ரட்சிக்கப்படவில்லை, நீ மறுபடி பிறக்கல்ல, நீ தேவனுடைய ஒப்புரவாக்கப்படவில்லை. Si vous n'avez pas encore réellement compris ce qu'est la valeur d'avoir le statut de juste, alors vous n'avez pas encore été sauvé, vous n'avez pas encore compris, c'est la présence, la glorieuse présence du Seigneur Jésus-Christ. நான் இப்ப பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது உனக்கு ஒன்றும் செய்யலைன்னா கூட நான் சொல்லுவேன் நீ இன்னும் சரியான நிலைமையில இயேசுவோட ஒப்புரவாகின சந்தேகம். Si lorsque je suis en train de vous prêcher, rien se produit au fond de votre cœur, alors j'ai un doute sur votre repentance. நான் சொன்னேன், அதான் முதல் சொன்னவங்களுக்கு நீதிமான என்ற சத்தியம் மகா பெரிது. La vérité sur le juste est très grande. ஒரு காலம் நாம எங்களுடைய முயற்சினால நீதிமானாக முடியும். Et jamais par notre propre moyen nous pouvons devenir des justes. அங்க சொன்னது போல காளை வெள்ளாட்டு இளங்காளை இதோட ரத்தம் எங்களை சுத்திகரிக்காது. C'est pas le sang d'un agneau qui va nous purifier. நான் இந்த உலகத்துக்கு இயேசு சொல்றார், நான் இந்த உலகத்துக்கு வரும்போது சரீரத்தை எடுத்து வந்தேன். Le Seigneur a dit lorsque je suis venu sur la terre, j'étais sous une forme humaine. அந்த சரீரம் பலியாக்கப்பட்டது. Et ce corps a été sacrifié. சிலுவையிலே சின்னாபின்னமாக்கப்பட்டது. Et sur la croix, elle a été déchirée. அதனால் மாத்திரம்தான் C'est grâce à cela. நீ தேவ சமூகத்துக்கு துணிஞ்சி தைரியமாய் அப்பா பிதாவை போக முடியும்.
que je peux aller avec assurance en sa présence et l'appeler Père. இந்த சொல்ற வார்த்தை உனக்கு த்ரில்ல கொண்டு வரலாட்டி நான் சொல்றேன் தெளிவா சொல்றேன் நீ ரட்சிக்கப்படாத. Si cette parole ne produit pas un effet au fond de votre cœur, alors je vous dis clairement que vous n'avez pas encore obtenu le salut. பிரஜன் சொல்றது போல Comme dit Spurgeon, நீதிமான் அல்லது ரட்சிப்புங்கிற சத்தத்தை கேட்கும் போது உன்னுடைய இதயத்தில் ஒரு டான்ஸ் உண்டாகாவிட்டால் ஒரு 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 சந்தோஷம் உண்டாகாவிட்டால் தெளிவா சொல்றேன் comme dit நீ Spurgeon, si au fond, மதத்தை ஆராதிக்கிற நீ உண்மையான தெய்வத்தை இயேசுநாதரை நீ காணவே. si comme dit Spurgeon, lorsque vous entendez la vérité sur le salut, mais que votre cœur n'est pas joyeux, alors je le dis très clairement que vous n'avez pas encore réellement reçu le salut. இன்னைக்கு अनेक சபை நிலைமை இதுதான். C'est le problème dans beaucoup d'églises. மேலிருந்த வாரியா நாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். Nous avons accepté Jésus-Christ de manière générale. ஆனால் அந்த இரத்தத்தை குறித்து பேசும்போது உனக்குள்ள ஒரு எழுப்புதல் இல்ல. Mais il n'y a aucun réveil lorsqu'on vous parle de son sang. உனக்குள்ள ஒரு சந்தோஷம் இல்ல. Vous n'êtes pas joyeux. உனக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி வரல. Vous n'avez pas une grande allégresse au fond de votre cœur. அடிக்கடி சொல்லுவேன் அந்த மரியாள் எலிசபெத்தை வாத்தின போது அந்த பிள்ளை களிப்பாய் துள்ளிட்டு. Comme lorsque Marie a félicité Élisabeth, on voit que son enfant s'est enjoyé. இயேசு ரத்தம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த ரத்தத்தினாலே தேவசமத்துக்கு போகலாம் நான் சொல்லும்போது உனக்குள்ள ஒரு துழுதல் இல்ல, உனக்குள்ள ஒரு சமாதானம் இல்ல, உனக்குள்ள ஒரு சந்தோஷம் இல்ல, எழுந்து ஒருக்கா ஆராதிக்கணும்ன்ற உணர்வு வரல. நான் தெளிவா சொல்லுகிறேன் நீ இன்னும் ரட்சிக்கப்படவே. Lorsque nous parle de son sacrifice, du sang qu'il a versé pour nous sur la croix, et que dans votre cœur il ne se produit rien, et que vous n'êtes pas joyeux, que vous n'êtes pas content, que vous n'avez pas envie de louer l'Éternel, alors vous n'avez pas encore obtenu réellement le salut. நான் சொன்னேன் இந்த உலகத்துக்கு எல்லா ஆடு மாடை வெட்டி கழுவினாலும் தேவசமத்துக்கு போறதுக்கு வழி இல்ல. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த கல்வாரி ரத்தம் ஒரு துளி உண்மை விழுமாய் இருந்தால் நீ தேவசமத்துக்கு போறதுக்கு என்றென்றைக்கும் உனக்கு புதிய வாசலை தேவன் திறந்து விடுவார். Comme je vous l'ai dit, même si vous sacrifiez tous les animaux de la terre pour que vos péchés soient lavés, vos péchés ne seront jamais lavés, mais seulement une seule goutte de Seigneur Jésus-Christ vous permet d'aller en sa présence avec assurance. இன்றைக்கு அநேகர் வார்த்தை தான், ஒரு வாழ்வு இல்ல. ஒரு சத்தியத்தை பேசும்போது சந்தோஷம் இல்ல, பரலோகம் போய் வரக்கூடிய அனுபவம் கிடையாது. Vous n'avez pas encore connu cet événement d'aller au paradis. Vous n'êtes pas joyeux lorsque vous entendez parler de cela. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா? Est-ce que vous êtes sauvé? உனக்குள்ள அனுபவம் இருக்குதா? Est-ce que vous connaissez cette expérience? நான் சொன்னேன் அந்த ஜேம்ஸ் வைட்டோட அந்த திருத்துவ புத்தகத்தை வாசிக்கும் போது நான் 1000 தடவை பரலோகம் போய்விட்டேன். Lorsque je lis un livre d'un homme de Dieu, 1000 fois et encore plus, je suis déjà monté au paradis. ரட்சிக்கப்பட்டவனுக்கு சத்தியத்தை கேட்கும்போது அதை விளங்கிக் கொள்ளும் பொழுது ஒரு பரலோக அனுபவம் உண்டாகும். Lorsqu'un homme qui est réellement sauvé essaie de comprendre la vérité et que davantage il grandit dans la voie du Seigneur, alors une grande joie est produite en lui. நீதிமான் ஆகினால் அவனுடைய ஸ்லாக்கியம் பாக்கியம் மிக பெரிது. Lorsque un homme devient juste, alors il devient une personne exceptionnelle. Mais j'ai encore des doutes sur le fait que beaucoup de personnes ne sont pas encore devenues des justes. S'il n'y a aucun effet au fond de votre cœur lorsque je vous parle du sang de Jésus-Christ, alors vous n'êtes pas encore devenus des justes. தேவ சமூகத்துக்கு போறதுக்குரிய மார்க்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். ஆனால் எங்களுக்கு அதை பேசும்போது எந்த உணர்வில்லாத ஜென்மம் மாதிரி நாம் இருக்கிறோம். Dieu a permis, il a ouvert les portes pour que nous puissions nous approcher de lui. ஓகே, இந்த ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 13. Nous allons lire un verset, Actes chapitre 13. 39 மட்டும் வாசிப்போம். 39. Verset 39. Et quiconque croit est justifié par lui de toutes les choses dont vous ne pouviez être justifiés par la loi de Moïse. மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்பட கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிற மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்றும் விடுதலையாக்கி நீதிமான்கள் ஆக்கப்பட கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிற எவனும் அவைகளினின்றும் இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்று உங்களுக்கு தெரிய கடவுது. மோசேயின் நியாயப்பிரமாணம் முழுவதையும் செய்தால் அவன் நீதிமான். Si un homme réalise les commandements de Moïse, alors c'est un homme juste. ஆனால் ஒருவனால முடியல. Mais personne ne pouvait le faire. இயேசு தன் இரத்தத்தினாலே நீதிமானாக்கினார். Mais seulement par le sang de Jésus-Christ il nous a justifiés. இதுல உனக்கு ஒரு உணர்வு இல்லனா நான் சொல்றேன்
நீ கோவிச்சாலும் சரி நீ ரட்சிக்கப்படாது. Mais si vous ne ressentez pas ça au fond de votre cœur, je vous le dis clairement, vous n'êtes pas sauvé. நாளைக்காச்சு ஆனால் ஒரு 2-3 வார்த்தை நானே தமிழில் வாசித்து முடிக்கிறேன். 10வது அதிகாரத்தை எபிரேயர் எடுத்துக் கொடுங்க. Je vais lire quelques versets moi-même en tamoul. Nous allons prendre Hébreux chapitre 10. அதில் 10வது 12வது 14 நான் வாசிக்கிறேன். Versets 10, 11 et 12. இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம். இல்லைன்னு சொன்னால் நீதிமானாக்கப்பட்டிருக்கோம். 2 ஒன்று தான். ஓகே 12 இவரோ பாவத்திற்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்த்து உட்கார்ந்தார். 14 ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறான்னு சொல்லிட்டு இங்க பாருங்க, இதுல 17 வாசிக்கிறேன். அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்று சொல்லுகிறார். இவர்கள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்த வேண்டியது இல்லையே. அப்ப நீதிமானா நான் இருக்கிறேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அதுக்கு பிறகு ஒரு நாள் நான் நீதிமான விட்டு விலகிறது இல்லை. Aujourd'hui je suis injuste, j'ai le statut de juste, alors plus jamais je pourrais m'en séparer. அப்ப இப்ப பாருங்க, இப்ப எடுங்க, நான் வாசிக்கிறேன் 10-19. இப்ப இது நீதிமானா இருந்தா உனக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை பா. Regardez la chance que vous avez d'être injuste. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாமிசமாகிய திரையின் வழியாய் புதியும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு பாருங்க, அவருடைய இரத்தத்தினால நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரமான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் ஒரு மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேர கடவும். அப்ப நீதிமானா இருந்தால் தேவ சமூகத்துக்கு நீ போறதுக்கு எந்த தடையும். Si vous êtes injuste d'après ces versets, il n'y a aucun obstacle pour que vous puissiez s'approcher de la présence de Dieu. கவனிங்க, இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். எபேசியர் 3:12. எபேசியர் 3:12. Éphésiens chapitre 3 verset 12. அடுத்த முறை நான் நடைபடிக்கு போவோம். 3:12. La prochaine fois nous allons voir davantage sur l'action d'être injuste. 3:12. En qui nous avons par la foi en lui la liberté de nous approcher de Dieu avec confiance. அவரை பற்றி விசுவாசத்தினால் அவருக்குள் நமக்கு தைரியம் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம் உண்டாகிருக்கிறது. ஏன் அப்படி உண்டாகிருக்கிறது? நாங்க இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்கள். Nous sommes des justes qui ont été lavés par le sang de Jésus-Christ. என்ன கவனிங்க, இப்ப நீதிமான் சொல்றது பெரிய காரியம் இல்லை. Ce n'est pas grand chose de dire qu'on est juste. உனக்கு இருதயத்தின் ஆழத்திலே அது என்னன்னு விளங்குதா? Est-ce que du plus profond de votre cœur vous comprenez la vérité sur le juste? தேவனுடைய சமூகத்துக்கு போறதுக்கு எந்த அருகதையும் மற்ற இருந்தாங்க. Est-ce que vous avez aucun doute pour vous approcher de la présence de Dieu? உண்மையின்படி நரக ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருந்தாங்க. Aujourd'hui, nous qui étions destinés à aller en enfer, இன்றைக்கு அவர் இயேசு இரத்தத்தால் கழுவப்பட்டால் இருகரம் கூப்பி நீ தேவ சமூகத்துக்கு வர்றதுக்கு தைரியம் இருக்குன்னு சொல்றாங்க. si nous avons été sauvés et lavés par le sang de Jésus-Christ, nous avons la force de s'approcher de lui. நான் திரும்ப சொல்றேன், இதை நீ இதயத்துல உணரக்கூடியதா இருக்குதா? Est-ce que vous êtes capable de ressentir cela au fond de vous? எப்படி இருந்தேன்? Comment est-ce que j'étais autrefois? இன்றைக்கு உனக்கு தைரியம் இருக்குதா? தேவ சமூகத்துக்கு போகும்போது இயேசு இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன், ஆகவே பிதாவாகிய தேவன் இருகரம் கொண்டு என்னை வரவேற்கிறார். Est-ce que vous avez cette assurance aujourd'hui que j'ai été lavé par le sang de Jésus-Christ? Le Seigneur m'appelle avec ses 2 bras ouverts. அந்த இரத்தம் இல்லாட்டி உங்க நிலைமை என்னன்னு நீ உணர்கிறாய்? Est-ce que vous comprenez quelle serait votre situation actuelle si vous n'avez pas eu ce sang? இல்லனா உன்னுடைய ரட்சிப்பலனா சரியோ இல்லையோ நான் சந்தேகப்படுறேன். Et moi j'ai un doute sur votre salut. இதனுடைய சாக்கியத்தை நீ உணர முடியாவிட்டா, Si vous n'êtes pas capable de comprendre cette chance, நீ ரட்சிக்கப்பட. alors ça veut dire que vous n'avez pas été sauvé. நீதிமான் சொல்லி பிரயோஜனம் இல்லை. Ce ne sert à rien de vous dire que vous êtes injuste. மார்ட்டின் லூதர் ஜான் சொல்றாரு, Comme Martin Lloyd Jones le dit souvent, இயேசுவை குறித்து உன்னால புகழ முடியாட்டி, அவரை குறித்து நீ என்ன சொல்றது புகழ்ந்து பேச முடியாட்டி, அந்த இரத்தத்தை குறித்து அவர் சொல்றாரு ரட்சிப்புல அது ஒரு குறைபாடு, அது ஒரு ரட்சிப்பான்னு நான் சொல்ல முடியாது. si vous n'êtes pas capable d'exalter le nom de l'Éternel, le nom de Jésus-Christ, alors ça veut dire qu'il y a un manque dans votre salut. அடுத்த முறை நடக்கி வரேன். La prochaine fois, je vais vous expliquer que ce qui est être injuste dans la vie, dans l'action. நிலையிலேயே நீ சரியில்லைன்னா நடையில போய் நிற்க. Si vous n'avez pas le statut de juste, alors comment est-ce que vous pouvez être injuste dans les actions? இந்த நிலையில சரியா இருக்கிறவன் தான் நடையில பிழையா இருந்தா பிரச்சனை. C'est celui qui
qui a un problème dans le statut d'être injuste, qui aura des problèmes encore dans les actions. நான் திரும்ப சொல்றேன், உனக்கு உள்ளத்தின் ஆழத்திலே இயேசுவின் ரத்தம் அந்த நீதிமான் என்ற வார்த்தை உனக்கு ஏதாவது செய்யுதா? Est-ce que lorsque je vous prêche cette parole, cette vérité concernant le juste, est-ce que quelque chose se produit dans votre cœur? அது அந்த பாட்டை பாடும்போது உனக்குள்ள ஏதோ செய்யுதா? அந்த பிள்ளை கலிப்பாய் துள்ளுந்து போல துள்ளுதா? Est-ce que lorsqu'on chante des chansons concernant la gloire de Jésus, quelque chose se produit, se passe au fond de vous? ரத்தத்தை நினைக்கும் போது ஏதாவது செய்யுதா? Est-ce que quelque chose se produit lorsque vous pensez à son sang? யாராவது பிரசங்கம் பண்ணும்போது ரட்சிக்கப்பட்டேன் நீதிமானாக்கப்பட்டேன் சொல்லும்போது இதய கலிப்பாய் இருக்கிறதா? Est-ce que votre cœur est joyeux lorsque vous entendez la parole que vous avez été sauvé et que le sang de Jésus-Christ est versé pour vous? எந்த ஸ்லாக்கியத்துக்குள்ள இருக்கிறேன்னு உனக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகுதா? Est-ce que vous avez une joie? Dans quelle chance est-ce que vous vous trouvez aujourd'hui? உலகத்துல யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியம் இந்த ரத்தத்தினால கிடைச்சிருக்கு நீ நம்புறாய்? Est-ce que vous croyez, vous avez la foi qu'aujourd'hui, à travers cette chance, vous pouvez vous approcher de Dieu? நீ ஒத்துக்கொள்றியான்னு கேட்கல. Je ne demande pas si vous êtes d'accord avec cela. அதிலே மகிழ்கிறாயா? Est-ce que vous êtes joyeux? அதிலே களி கூறுகிறாயா? Est-ce que vous êtes enthousiaste? அதை குறித்து புகழுகிறாயா? Est-ce que vous parlez avec exaltation concernant ces choses? அந்த இயேசுவின் ரத்தத்தை குறித்த பாடலை பாடும்போது உனக்குள்ள இனம் தெரியாத ஒரு சமாதானமும் சந்தோஷமும் பொங்கி Est-ce que வழியுதா? lorsque vous chantez des chansons concernant son sang qui a été versé sur la croix, est-ce que vous avez une paix en vous? அப்படி இல்லைன்னா நீ நீதிமான் இல்லை. Alors si ce n'est pas le cas, ça veut dire que vous n'êtes pas encore des personnes நீ justes. நீதிமான் இல்லாவிட்டால் நீ எவ்வளவு நடையின்படி என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உன்னுடைய ஜெபம் ஒரு நாளும் ஒருபோதும் கேட்கப்படும். Si vous n'avez pas le statut de juste aujourd'hui, alors peu importe la manière dont vous agissez dans votre vie, ce ne sera pas quelque chose qui va rendre glorieux l'Éternel et votre prière ne sera pas écoutée. ஜெபம்.